அது பாருங்க, துரியன் ஓகேங்களா. துரியன் வந்து இது சின்ன பிளான்ட், முசாக்குங்க. இது வந்து சின்ன பிளான்ட். சரிங்க. இப்போ இது வச்சு இது வாரதுக்கு உங்களுக்கு 2 இயர்ஸ் ஆகும் ஓகேங்களா. இப்போ இந்த பிளான்ட் வாங்கி வச்சீங்கன்னு வச்சுக்கோங்க, இது வாங்கி வச்சாங்க ஜஸ்ட் வந்து நெக்ஸ்ட் இயர் உங்களுக்கு ஃப்ளவர் ஸ்டார்ட் ஆகிரும். துரியன் வந்து ஒரு கிலோ வந்து 300 - 400 ரூபா தோட்டத்துலேயும். இப்போ தென்னந்தோப்புகளெல்லாம் துரியன் பக்காவாக பண்ணலாம் ஓகேங்களா. பாருங்கள் எப்படி இருக்கு. ஏன் இப்போ குழந்தை இல்லாதவங்களுக்கு இந்த பழம், ஆமாம் குழந்தை இல்லாதவங்களுக்கு சாப்பிட சொல்கிறாங்களா. மினரல்ஸு கொட்டி கிடக்கு இந்த பழத்தில். ஆமாம் ஏகப்பட்ட விஷயம் இந்த பழத்தில் நான் சாப்பிட்ருக்கேன். ஐயோ அந்த டேஸ்ட்டு வந்து, அதாவது பலாப்பழத்தில் நம்ம தேனை கலந்து அதில் கொஞ்சம் வெண்ணெய் போட்டு மிக்சியில் அடித்து குட்டி சாப்பிட்டா எப்படி இருக்கும் அது மாதிரி இருக்கும். ஆனால் என்னது, வருஷத்துக்கு 2 தடவை காய்க்கிற வெரைட்டியும் இருக்குது. இது வச்சுட்டு கொஞ்சம் வந்து ஒரு 10 கிலோக்குள்ளே எதிர்பார்க்கலாம். அடுத்து போக போக ஐயோ ஒரு மரம் 1 லட்ச ரூபாய்க்கு காய்ச்ச மரம்லாம் இருக்குது கேரளாவில். ஆமாம் துரியன் பழம் வந்து ஒன்ஸ் சாப்பிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, ஐயோ நீ துரியன் பழம் சாப்பிட்றதுக்கே மலேசியா போகிற பீப்புள் எவ்வளோ பேர் இருக்காங்க. ஆமாம். ஆனால் என்ன ஒரு இதில் ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னா, துரியன் பழத்தை வீட்டுக்குள்ளே வச்சுட்டு கண்டினியூஸாக உங்களால் உட்கார முடியாது. சும்மால ஐயோ அது உங்கள் மூளையை டிஸ்டர்ப் பண்ணி கொஞ்சம் நேரத்தில் தலைவலி வந்துடும். அதுதான் ஒரு ட்ராபேக்கு. மற்றபடி வந்து துரியன் பழம் சாப்பிட்டு ஒரு சில பழம் சரியில்லைன்னுவாங்க, அது வெரைட்டிஸ் வேறு. இந்த வெரைட்டிலாம் வந்து இதுக்குன்னு ஆமாம் அது வந்து ஜங்கிள் வெரைட்டின்னு சொல்லலாம். அந்த மலைக்குள்ளே இருக்கும்ல அந்த வெரைட்டி. இது வந்து நம்ம கிரவுண்டுக்கு எடுத்துகிட்டு வந்த வெரைட்டி. இந்த பழம் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். பட் ஒரே ஒரு டீமெரிட் என்னென்னா, கண்டினியூஸாக சுமல் பண்ண முடியாது. காரில் ஆக்சுவலாக நாங்கள் பழத்தை காரில் தான் கொண்டு வந்தோம். அந்த பழத்தை வர தலைவலிக்க ஆரம்பிச்சிருச்சு. உடனே பழத்தை தூக்கி பின்னாடி எரிஞ்சு விட்டேன். அதனால தான் வந்து உங்களுக்கு மலேசியாவில் இல்லை ஒரு இந்த ஒன்று முடிச்சிடுறேன். மலேசியாவில் இந்த ஃப்ரூட்டை பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் கொண்டு போக முடியாது. நம்ம ப்ரைவேட் வெஹிக்கிளில் மட்டும் தான் வச்சு கொண்டு போக முடியும். ஆனால் ஏதோ கொஸ்டின் கேட்டீங்க. இல்லை இது வந்து காய் அப்படின்னா ஆமாம் இது நடவு பண்ணி அடுத்த இயரில் வந்து உங்களுக்கு ஈல்டு ஸ்டார்ட் ஆகிரும். பயங்கர சக்ஸஸ் உங்களுக்கு. இப்போ வேர்ல்டில் எல்லா கண்ட்ரிக்கும் அனுப்புறது மலேசியா, கம்போடியா, தாய்லாந்து தான். ஆமாம் நம்ம இந்தியனில் யாரும் பண்ணாதுக்கு. இப்போ நான் எனக்குமே கொஞ்சம் வாங்கிட்டு வந்து கொஞ்சம் ஃபெயிலியர் ஆகிடுச்சு. வெயிலில் வச்சுட்டேன். இது வந்து தென்னந்தோப்பு. இப்போ நான் நண்பருக்கு சேல் பண்ணியிருந்தேன். அவர் தென்னந்தோப்பில் வச்சு அவருக்கு சக்ஸஸ் ஆகிடுச்சு. இப்போ அதனால இப்போ வந்து நம்ம தென்னை கொஞ்சம் ஓரளவு பெருசாகிடுச்சு. இன்னும் வைக்கலாம்னு சொல்லிட்டு தான் ஃபஸ்ட்டு இப்போ ட்ரெயில் தான் பார்க்குறேன் நான். ஆனால் தென்னந்தோப்புக்குள்ளே நல்லபடியாக வருது. நான் அவருடைய இதை பார்த்தேன் நான். இப்போ லோங்கன் பாருங்கள், லோங்கன் பக்கத்தில் பெரிய கண்டு இருக்குது பாருங்கள். இங்கே வாங்க. ஆமாம் இல்லை இது கமர்ஷியல் வெரைட்டி. இல்லை பிங்க் பாங்க். இது வீட்டுக்கு மட்டும் ஓகே, கமர்ஷியலுக்கு இது கிடையாது. ஆமாம் இல்லைன்னா அப்புறம் செடி பெருசாகாது. ஆனால் இது இப்போ தான் சீசனு இது ஆட்டோமேட்டிக்காக வருது. இது கமர்ஷியல் வெரைட்டி கிடையாது. இது வந்து சைனீஸ் லோங்கன். இங்கிட்டு வாங்குவேன். எப்படி இருக்கு பாருங்க இலை. ஆமாம் சைனீஸ் லோங்கன்னு. இங்கே இன்னும் இந்தியாவில் யாருக்கும் காய்ப்பு வரல. அதனால இது யாரும் ப்ரொமோட் பண்ணல. வீட்டுக்கு அழகுக்கு வைக்கிறவங்க அழகு வச்சுக்கலாம், அவ்வளோதான். இது வந்து இந்த ரொனால்டியான்னு சொன்னல அங்கே, அதில் வந்து சின்ன கண்டா கேட்குறாங்க, பெரிய கண்டா இருந்தது. இது வந்து அதே மாதிரி இந்த ஃப்ரூட் வந்து நம்ம ஸ்டார் ஆப்பிள் கோவா மஞ்சள் பெரிய கண்டா கேட்கணும், எனக்கு உடனே காய்க்கணும் அப்படின்றவங்களுக்கு. இது வந்து ரோஸ். இது பாருங்கள், இந்த கண்டெல்லாம் ரொம்ப காஸ்ட்லி. இது ரோஸ் சப்போட்டா. சப்போட்டாவிலே பெரிய இது வந்து மியாமி சப்போட்டா சொல்கிறாங்களே, அந்த சீரியஸில் வரக்கூடியது. பழம் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். ரேட்டும் தாறுமாறான ரேட்டு இதெல்லாம். இது வந்து அது ரோஸு, இது கிரீன் சப்போட்டா. இது வந்து வெயிலெலாம் தாங்கி வளரும். ஆனால் இதெல்லாம் வந்து கமர்ஷியலாக பண்ணுறாங்க. நம்ம இந்தியாவில் பண்ணலை. யாராவது இதை எடுத்து கொஞ்சம் அதிகமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது இப்போ லாங்கன் வீடியோ எப்படி வைரல் ஆச்சு அது மாதிரி வர ஆரம்பிச்சிடும். தேங்க்யூ.